Tamil Nadu 360 News. TN 360 செய்திகளுக்கு மயிலாடுதுறையில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா மாத இதழ் மற்றும் அறக்கட்டளை இணைந்து நடத்திய சித்திரை திருவிழா 2026 விருது வழங்கும் விழா பொதுமக்களின் பெரும் வரவேற்புடன் மிக கோலாகலமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் உள்ள பதிபாலா திருமண மஹாலில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு நிறுவனத்தின் நிறுவனர் விஜயன் மற்றும் இயக்குனர் திருமதி வீரலட்சுமி ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்வி மற்றும் சமூக மாற்றத்தை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களுடன் கல்வி ஊக்கத்தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. தங்களின் எதிர்கால கனவுகளுக்கு தோள் கொடுக்கும் இந்த நிறுவனம் குறித்து மாணவர்கள் மேடையில் பகிர்ந்த நெகிழ்ச்சியான அனுபவங்கள் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பெற்றோர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அஃப்ரா ஷைரின் முகமது பாக்கர். நான் கோணலாம்பள்ளம் பள்ளிவாசல் தெரு அந்த ஊர்லேருந்து நான் வரேன். நான் இப்போ ட்ரீம்ஸ் இந்தியா மாத இதழ் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக நான் உஸ்பெகிஸ்தான் பெர்ஹானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அந்த காலேஜில் படிக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தா எங்கள் அம்மா ஒரு சப்போர்ட்டிவ் இருந்தாலும் எங்கள் பாட்டி ஒரு சப்போர்ட்டிவ்னஸ்ஸு. இவங்க தான் என்னை நீ படிக்க போ அப்படின்னு சொன்னது இவங்க தான் எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது. எனக்கு இப்போ சப்போர்ட்டிவ்னஸாக இருந்தது எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே உள்ள விஜயன் சாரோ வீரா மேமும் தான் ரொம்ப சப்போர்ட்டிவ்னஸாக இருந்தது. எனக்கு வீக்லி ஒன்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணுறதும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸாக அவங்க வீக்லி ஒன்ஸ் எனக்கு கால் பண்ணி அங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அங்கே உள்ள ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னை எப்போதுமே கேட்பாங்க. ரொம்ப நம்மளால் போன பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இவங்க அவங்களுடைய உடல்நிலையை கூட அவங்க பார்க்காம மற்ற பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதை வச்சு அவங்க செய்கிறாங்க. அதனால எல்லாருமே ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நம்பிக்கையாக வரலாம், உறுதியாக வரலாம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஆனி ஜாய்ஸ். நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தரங்கம்பாடியிலேருந்து வரேன். நான் இந்த தஞ்சாவூரில் சென்ட் கேப்ரியல்ஸ் ஸ்கூலில் நான் படித்தேன். ட்ரீம்ஸ் இந்தியா என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு இங்கே நான் வந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து சார் தான் எனக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இவங்க தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு என்னை இப்போ திருச்சியில் உள்ள இந்திரா கணேசன் காலேஜில் என்னை சேர்த்து விட்டாங்க. ஃபீஸுமே எனக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுத்து அங்கே பேசி எனக்கு ஃபீஸு ஹாஸ்டல் எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் காலேஜ் எனக்கு செட் ஆயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்ருக்கேன். ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நம்பி வரலாம். தேங்க்யூ. என் பேர் பிரதீபா. நான் 12th ரொம்ப கம்மி மார்க் தான் எடுத்திருந்தேன். எனக்கு இன்ஜினியரிங் சேரணும்னு ஆசை. அதனால இங்கே எங்கள் அப்பாவுடைய ஓனர் சொல்லி இது மூலமாக நான் வந்தேன் இங்கே. அதனால இப்போது நான் ஸ்ரீ விக்னேஷ் காலேஜில் திருச்சியில் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். ரொம்ப கம்மி ஃபீஸில் படிச்சுட்ருக்கேன். வருஷத்துக்கே 30,000 தான் கட்டுறேன். இவ்வளோ கம்மி ஃபீஸில் எனக்கு இது பண்ணி கொடுத்தது சார் தான். சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஹலோ, ஐம் சுபஸ்ரீ. நான் இந்த ஸ்கூலில் படித்தேன்னா ஸ்ரீ அகந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். இப்போ நான் ஐம் பர்சூவிங் கேஜிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் ஐடி படிக்கிறேன். ஆக்சுவலாக நான் எனக்கு எப்படி இந்த ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் தெரியும்னா என்னோட சீனியர் அண்ணாவுடைய அம்மா தான் சொன்னாங்க எனக்கு. அப்படி தான் நான் இந்த ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு வந்தேன். ஸோ இப்போ நாங்கள் போய் நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு டியூஷன் ஃபீ ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீ இதெல்லாமே எனக்கு ஃப்ரீ தான் எனக்கு. இப்போ எனக்கு லேப் ஃபீஸ் கூட விஜயன் சார் தான் கட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரீம்ஸ் இந்தியாவுக்கு தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், ஐம் அக்ஷயா. நான் ராஜ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் மயிலாடுதுறையில். இப்போ நான் சவிதா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் சென்னையில். அதுக்கான முதல் காரணமே ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் விஜயன் சார் தான். இங்கே நீங்கள் பாருங்கள், எனக்கு ஸ்கூலில் விசிட் பண்ணாங்க சார். அதனால நான் இங்கே சாரை பார்த்தேன். சார் பாதி ஃபீஸே எனக்கு கட்டுறாங்க. நீங்களும் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்கு முதல் காரணம் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் தான். தேங்க்யூ சார். வணக்கம். நாங்கள் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் பேசுகிறோம். இந்த ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் கடந்த 2010 முதல் டெல்டா பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு மேற்கல்விக்கு உதவி வருகிறது. உயர்கல்விகளுக்கு நாங்கள் உதவி வருகிறோம். இதுவரை 7250 பிள்ளைங்க எங்கள் மூலமாக ஹையர் எஜுகேஷன் போயிருக்காங்க. இந்த ஆண்டும் எங்கள் மூலமாக படிக்கக்கூடிய பிள்ளைங்களை வர வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கியிருக்கோம். இது எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில், மிகப்பெரிய கல்லூரிகளில், பிஹெச்சிலேருந்து
குமரகுரிலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணாலேருந்து எங்கள் மூலமாக படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, எஸ்ஆர்எம்லேருந்து எங்கள் மூலமாக படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் 10 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 600 பேர் இந்த மண்டபத்தில் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பார்த்தீங்கன்னா மாணிக்க மாணவர் விருது, அது சிறப்பாக செயல்படும் அம்மா அப்பாக்களை பாராட்டி பாரத ரத்னா விருது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நலிவு, அதாவது சிறப்பான முறையில் செயலாற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அன்டயத்தில் நம்ம வரோம், அன்டயத்தில் போகிறோம், நமக்கு சேஃபாக இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது அதிக அமௌண்ட் வாங்காமல் அரசோட சாலை விதிகளை மதித்து நடக்கக்கூடிய 55 ஆட்டோ ஓட்டுநருக்கு யூனிஃபார்மும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேடும் வித் சர்டிஃபிகேட்டும் வழங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ட்ரீம்ஸ் இந்தியா கடந்த 17 ஆண்டுகளாக செஞ்சு வரும் சேவைகளில் ஒரு சேவை. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பதக்கம் எல்லாம் வழங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து சமூக அக்கறையுடன் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கி வரும் 50 தன்னலமற்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருதுகளும் சீருடைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குறிப்பாக ட்ரீம்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் மிகுந்த உள் உணர்வோடும் அர்ப்பணிப்புடனும் இந்த விழாவினை ஒருங்கிணைத்த விதம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் உழைப்பாளர்களின் கௌரவத்திற்காகவும் ட்ரீம்ஸ் இந்தியா நிறுவனம் எடுத்து வரும் இத்தகைய சீரிய முயற்சிகள் மயிலாடுதுறை மக்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை மாணவர் கனவு காண ஏணியாய் நின்றது ட்ரீம்ஸ் இந்தியா. உதவித்தொகை பெற்ற மாணவர் பேச்சில் உருகிப்போனார் பெற்றோர் நெஞ்சில். வியர்வை சிந்துவோர்க்கு விருது தந்து அறுசுவை உணவோடு அன்பும் பகிர்ந்து இன்று மயிலை மண்ணில் மகுடம் சூடியது. மனங்களை வென்ற ட்ரீம்ஸ் இந்தியா. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.